யாழ் பல்கலைக்கழகத்தின் 50வது ஆண்டு பரிணாமத்தில் இந்த கைலாசபதி கலையரங்கம் உண்மையிலேயே இப்படியான ஒரு நாளை சந்தித்ததில்லை. மிகவும் உன்னதமான நிகழ்வு. இந்த பூமியிலே நாங்கள் வந்து உதித்த போது எங்களுக்கு நம்முடைய தாய் ஊட்டி வளர்த்து உகந்த மொழி தமிழ் மொழி. இது நாங்கள் தெரிவு செய்த மொழி அல்ல, இது எங்களுடைய தாய்மொழி. அந்த மொழியுடன் சேர்ந்து இன்று பலரும் பகிர்ந்தவாறு எங்களுக்கு கிடைத்த ஒரு மாண்பியம், எங்களுடைய கலை பண்பாடு, அதுவும் நாங்கள் இயற்றியது அல்ல, எங்களுக்கு எங்களுடைய பிறப்புரிமையாக கிடைத்தது. பல கொண்டாட்டங்களை நாங்கள் தன்னகத்தை கொண்ட பண்பாட்டு விழுமியலை கொண்ட தமிழ் மக்கள் இன்று உலகிலே 70 மில்லியனாக காணப்படுகிறார்கள். அந்த 70 மில்லியன் அல்லது 700 லட்சம் மக்களில் நாங்கள் இந்த ஈழ மண்ணிலே வாழ்கின்றவர்கள் 40, 50, 60 லட்சமாக காணப்படுகின்றோம். இன்று எங்களுடைய தோள்களில் பல பொறுப்புகள் உள்ளன. அந்த பொறுப்பு எங்களுடைய பாரம்பரிய கொண்டாட்டங்களை கொண்டாடுவது. அது சிறிய விடயம் அல்ல. இந்த கலைப்பிட மாணவர் ஒன்றியம் இந்த பண்பாட்டு நிகழ்வான பொங்கல் நிகழ்வை சில வருடங்களாக மிகவும் போற்றுதற்குரிய முறையிலே கொண்டாடி வருகிறார்கள். அந்த கொண்டாட்டத்தில் பல அம்சங்களும் காணப்படுகின்றன. உங்களுக்கு தெரியும், இந்த பல்கலைக்கழகம் அறை திருக்கோயில் அண்மையில் நாங்கள் இள மாநிலங்களுக்கான ஆராய்ச்சி ஆய்வு மாநாட்டை நடத்தியிருந்தோம். அங்கு உங்களுடைய மாணவர்கள் உங்களுடைய அறிவு அளிக்கைகளை தந்து எங்களுடைய சமூகத்தின் அறிவியல் சார் இருப்புக்கு உங்களுடைய பங்களிப்பை செய்தீர்கள். உங்களுக்கான ஊக்கத்தை ஆசிரியர்களும் பீடாதிபதியும் இந்த பீட சபையும் அதற்கான ஒழுங்குகளை செய்திருந்தது. பின்பு இந்த மாதம் 23ஆம் தேதி இதே கலையரங்கத்தில் எங்களுடைய பேராசிரியர் கைலாசபதியின் நினைவு பேர்வை நடந்தது. அங்கு ஒன்றில்லாதவாறு பல மாணவர்கள் கலந்து கொண்டீர்கள். அன்று எங்களுடைய சமூகவியல் மானுடவியல் பேராசிரியர் ஒரு சிறந்த உரையாற்றியிருந்தார். அது கையீடாக வழங்கப்பட்டிருக்கின்றது. இதுதான் அறிவிசார் நிலையத்தின் முன்னெடுப்பு. அந்த உரையிலே தமிழ் இசை, எங்களுடைய மரபு இசையை பற்றி, கர்நாடக இசை, எங்களுடைய ஹிந்துஸ்தான் இசைகளோடு ஒப்பிட்டு ஒரு சிறந்த உரையை நிகழ்த்தியிருந்தார். அதையெல்லாம் தனிய நீங்கள் கீழடி ஆய்வில் எடுப்பது மாத்திரமல்ல, எங்களுடைய தொல்லியல் மாணவர்கள், உங்களுடைய பீடாதிபதிக்கு தெரியும், நீங்கள் பல பேர் கலந்து கொள்ள மாட்டீர்கள். எங்களுடைய காக்கதீவில ஒரு பெரிய அகழ்வாராய்ச்சி 30 நாளாக நின்று செய்தார்கள். அங்கே கண்டெடுக்கப்பட்ட தடயங்கள் இன்றைக்கு நாங்கள் எங்களுடைய மியூசியத்தில் நாங்கள் பேணிக் கொண்டிருக்கின்றோம். உங்களுடைய மூத்த பேராசிரியர் புஷ்பரண்ணன் தலைமையில் நடந்தது. கீழடி ஆய்வுக்கு ஒப்பான விடயங்களை நாங்கள் எங்களுடைய மாணவர்கள் எங்களுடைய பிரதேசத்தில் பெற்றிருக்கிறார்கள். நீங்கள் ராமேஸ்வரம், காரைக்கால், தலைமன்னார், மன்னார் எடுத்தால் எங்களை நீர் பிரிக்கவில்லை. அதற்கு அடையாளம் வினோத் உங்கள் நீதி போட்டு வந்திருக்கிறார். பார்க்கிறீங்க, அவன் நீந்திட்டு வந்திருக்கிறான். நான் நீந்தி அங்க போகலாம். அதை விட இயந்திர படகுகள் இருக்கு.
ஆனா எங்களுக்கு பிரச்சனை இருக்கு, எங்களுக்கு அந்த உரிமைகள் இல்லை. ஆகவே முதலாவதாக இந்த பல்கலைக்கழகத்தின் முன்னெடுப்புகளில் முக்கியமான அறிவுசார் இருப்பு. அந்த அறிவுசார் இருப்பை நீங்கள் முன்னெடுக்கின்ற பெரிய உத்தம பணியில நீங்கள் ஈடுபட்டிருக்கிறீர்கள். அதிலும் மாணவர்களாகிய நாங்கள் எங்களுக்கு உணவு, உடை, இருப்பிடம், நித்திரை, இனவிருத்தி என்று பல அம்சங்களை கலப்பார்கள். அதற்காக பல பீடங்கள் எங்களிடம் இருக்கின்றன. விஞ்ஞான பீடம், மருத்துவ பீடம். இன்று நான் காலை எங்களுடைய கனகராயங்குளத்தில் உள்ள கூட்டு பண்ணையில் பொங்கல் விழா நடத்தினோம். அங்க பல பீடங்கள் இருக்கின்றன. ஆனால் தலைப்பீடம் மானுடன் சம்பந்தப்பட்ட பீடம், ஹியூமனிட்டிஸ், சமூகம் சம்பந்தப்பட்ட பீடம். சமூகமும் மானுடமும் ஏனைய உயிர்வாழியை விட வித்தியாசமானவை. அவர்களுக்கு ஒரு மன எழுச்சி இருக்கின்றது. எங்களுடைய லைஃப் வந்து ஒரு செலிப்ரேஷனா இருக்கணும். நாங்கள் ஒரு குறித்த காலத்துல இந்த பூமியில வாழ்றோம். இந்த லைஃப் வந்து செலிப்ரேஷனா இருக்கிறது. நாங்கள் ஒன்று சேர்ந்து கொண்டாடணும். அந்த மூத்த மொழியான தமிழ் மொழியில வந்த மக்கள் பொங்கலால் என்ன செய்கிறார்கள்? பொங்கி விட்டு விற்கிறார்களா? சாப்பிட்டு படுக்கிறார்களா? இல்லையே. உங்க எருதுகளை பாருங்க. எருதுகளை காலை அடக்க வலிக்கிறார்கள். காலை தர்மத்தின் சின்னம், எப்பவுமே சுமப்பது, எப்பவுமே பேரம் தாங்குவது, தியாகத்தின் அடையாளம். அதை மனிதன் கொண்டாடுகிறான். நான் வண்டியில கொண்டிருவோம், வண்டில் எங்களை கொண்டு செல்லும். இன்றைய அறிவுசார் இருப்பில எங்களை கொண்டு செல்ல வேண்டிய அறிவு. அதற்கு மேலாக விளையாட்டு, எங்களுடைய பகுதி இருப்பு. இன்றைய ஆகாஷ் வந்து பயிற்சி பெற்றான். நான் போன கிழமை அந்த மேட்ச் பார்த்தேன் ஹார்டி காலேஜில். பங்களாதேஷுக்காக 6 விக்கெட், ஸ்ரீலங்கா பங்களாதேஷ் மேட்சில் எடுத்துட்டு வந்து ஹார்டி பையன். நாங்கள் அந்த நிகழ்வுகளை நாங்கள் காத்தெடுக்க வேண்டும். இல்லை இதை சொல்றேன், இல்ல பாடி பில்டர் வந்து போறேன். இந்த பாடி பில்டர், பவர் லிப்டர் எங்களுக்கு ஒரு ஆள் வேணும். எல்லாரும் எங்களை மாதிரி ஒடுங்கி இருக்கிறார்கள். பெரியவர்களும் வேணும். அப்படியானவர்கள் சாதாரணமாக வர முடியாது. அவருடைய தியாகம், அவருடைய பயிற்சி. ஆனால் இன்றைக்கு நீங்கள் இந்த பாராட்டு, இந்த சாதனையாளர்களை மீண்டும் தொடர்ந்து எங்களுடைய ஈழ மக்களின் மிளிர்வட வெளியில கொண்டாடுறது பெரிய உறுதுணையா அமையும். இந்த தலைப்பிட மாணவர் ஒன்றியம் இந்த பல்கலைக்கழகத்தில் எப்போதுமே நாங்கள் சந்தித்ததில்லை. நாங்கள் தமிழ் ஆய்வு மாநாட்டில் பண்டிதர்களை கௌரவிச்சிருக்கிறோம், வித்துவான்களை கௌரவிச்சிருக்கிறோம். இந்த முறையாக நாங்கள் விளையாட்டு வீரர்களை கௌரவிச்சிருக்கிறோம். நாங்கள் விருது குழந்தைகள் மாணவர்கள் சாதனையாளர்களை அகலத்தினாலேயே நான் கிளிநொச்சியில் கௌரவித்தேன். இப்ப 2ஆம் தரம் கௌரவிக்கின்றேன். அவருடைய மேன்மை மிகவும் சிறப்பானது. தோல்வி நிலையை நினைத்தால் வாழ்வை நினைக்கலாமா? அப்ப நாங்க தோற்று விட்டோமா? எங்களுக்கு கொண்டாட்டம் இல்லையா? இன்றைய காசா மக்கள் என்ன சொல்லுறார்கள்? அமெரிக்கா சொல்ற நான் தத்தெடுத்து உங்களுக்கு எல்லாம் திருப்பி கட்டித்தாரேன் என்று. அவர் சொல்றாங்க வேண்டாம். மகர்ஷி ரமண மகர்ஷி எங்களை சொன்னார், அந்நியம் வேண்டாம், அந்நியத்தை நாடாது. எங்களுடைய பிள்ளைகள் அந்நியத்தை நாடாம இருக்கணும் என்றால் எங்களுடைய பிரதேசத்தில் எல்லா சிறப்புகளும் இருக்கணும். அதுல முதலாவது விளையாட்டு எங்களுடைய பகுதியை இருப்பது மிகவும் முக்கியது. அதுதான் தமிழகத்தை டில்லி கட்ட எத்தனையோ பேர் தடுக்க வழிகிட்டார்கள். அவரை சொன்னாலும் வீரம் வேணும். எங்களுக்கு பரப்புரையில் ரத்னசோதி இருக்கிற கராட்டி கிளப், மல்யுத்த கிளப், ஆளுக்கு ஒரு ஆனந்தன், இந்த சரித்திரத்தில் நாங்கள் வந்த நாங்கள் விளையாட்டு முக்கியம். அதோடு நாங்கள் முடியல. பல்கலைக்கழகம், அறிவு திருக்கோயில், அறிவுசார் நிகழ்ச்சிகள் இங்கு நடந்து கொண்டே இருக்கின்றன. அதற்கு மேலாக எங்களுடைய மன எழுச்சி பண்பாடு, எங்களுடைய சிறப்பு கலை அம்சங்கள் எந்த இடமும் இல்லை. இன்றைய சகோதரர்களோடு இங்க இலங்கையில் இருக்கிறவர்கள் எங்களுடைய நாட்டிய நடனங்களை கொப்பி அடிச்சுதான் கொஞ்சம் வளர்த்து வாரார்கள். எங்களுடைய பாரம்பரியமாகி ஆதியாய் நடுவுமாகி அளவிலா அளவுமாகி சோதியாய் உணர்வுமாகி தோன்றிய பொருளுமாகி பேரிய ஏகமாகி பெண்ணும் ஆணுமாகி போதியா நின்ற தில்லை பொதுநடம் போற்றி போற்றி. எங்களுடைய டெம்பிள்களை பாருங்க, 108 தாண்டவங்களும் அங்கே இருக்கின்றன. தி ரிதம் ஆஃப் லைஃப் எங்களுடைய தமிழ் மக்களுடைய கலையத்தில் கிடைக்கின்றது. கலைகள் 64, எங்களுடைய இலட்சணையில் 64 கலைகளும் உண்டு.
அந்த கலைகளை எல்லாம் பேணுற அளவில் எங்களுடைய பொங்கல் நிகழ்வில் நாங்கள் எல்லா அம்சங்களையும் சேர்த்து வச்சிருக்கிறோம். இது ஒரு பிளண்டட் செரமனி. அதுக்கு அங்கால எங்களுக்கு ஒரு அரசியல் இருப்பு இருக்கின்றது. அப்ப எங்களுடைய பொங்கல் நிகழ்வில் எல்லாத்தையும் நாங்கள் சேர்த்து இருக்கிறோம். எங்களுடைய மொழி, பண்பாடு, கொண்டாட்டம், எங்களுக்கு இன்றைக்கு குருதி கூட பம்ப் பண்ணி கொண்டிருக்கிறது. அட்ரிலின் வந்து கூட சொரிஞ்சு கொண்டிருக்கின்றது. ஏன்னா நீங்கள் ஒன்று சேர்ந்து இந்த செலிப்ரேஷனுக்காண்டி வந்திருக்கிறீர்கள். நாங்கள் சாதனையாளரை கௌரவிக்கிற மாத்திரமில்லை, சாதனையாளரை கௌரவிக்கிற மூலம் உங்களுடைய பங்களிப்பை நாங்கள் செலுத்தி இருக்கிறோம். அவர்களுக்கான கௌரவத்தை கொடுக்கிறது மூலம் மீண்டும் அவர்கள் இந்த துறையிலே ஏனையவர்களுக்கு பயிற்சியை வழங்குறதுக்கும் இந்த துறையில அவர்கள் ஒரு தியாக மனப்பான்மையில செறிவூட்டுறதுக்கும் ஒரு அம்சமாக அமைகின்றது. இந்த பிரதேசத்தில் நான் உங்களுடைய டீன் ஒரு மீடியா ஸ்டடீஸ்ல இருக்கிறேன், உங்க கோஷல் மேலன் லோவில் இருக்கிறார், உங்க பவனேஷன் உங்க சைவ நாகரிகத்தில் இருக்கிறார். இப்படியானவர்கள் வேணும். அதுக்குரிய ஒவ்வொரு பிலோசபி, ஒவ்வொரு துறை. நான் ஒரு கணிதவியலாளர். அந்த வகையில உங்களுடைய மாணவர்கள் எல்லாருக்கும் உங்களுடைய சிறப்பு இருக்கு. இந்த பிங்கர் பிரிண்ட் ஒரு யூனிக்னஸ் இருக்கு. தனிய விளையாட்டும் கொண்டாட்டம் அல்ல, அதுக்கு மேலாக 64 கலைகள். அந்த 64 கலைகளை உங்களை செப்பரிட்டு எங்களுடைய மூலோர்கள் வகுத்திருக்கிறார்கள். நான் கடைசியா ஒரு கதை சொல்லிட்டு போறேன். இந்த மகாபாரத போர் உரிமைக்காண்டி போராடப்பட்டது. தங்களுடைய பங்க பெறுவதற்காண்டி போராடப்பட்டது. சதி வேலையில போட்டு அவர்களை வனவாசம் ஏற்றினார்கள். எங்களுடைய சந்தையிலும் இப்ப புலம்பெயர்ந்து நிலம் பெயர்ந்து புலத்தில் இருக்கிறார்கள் எங்களுடைய புறப்படங்களை விட்டு. ஆனா எத்தனை சதி நடந்தாலும், ஆனால் கடைசியில தர்மம் வெல்லும் என்றதுக்காக அந்த அர்ஜுனனுக்கு கிருஷ்ணன் போதிக்கிறான். அர்ஜுனன் கிருஷ்ணன் கேட்கிறான், நான் நீ சொல்றபடி நடந்தா என்ன தருவேன்? என கிருஷ்ணன் சொல்ற, இப்படி நட விட்டுட்டு போகாத. நீ பிறப்பாளவங்க கடமைகள் இருக்கு, அந்த கடமையை செய். தோத்தாலும் பரவாயில்ல, கடமையை செய். உன்னை அத எல்லாட்டி கோழை என்று சொல்றாரு. அப்போது அர்ஜுனன் கேட்கிறான், சரி நீ சொல்ற மாதிரி நான் கடமையை தவறாமல் செய்து வழி நடந்தா நீ என்ன செய்வேன்? அப்போது கிருஷ்ணன் சொல்றான், அர்ஜுனா உன்னிட்ட என்ன இருக்கோ அதை நீ பேணுறதுக்கு நான் ஆவணம் செய்வேன். அது ஆங்கிலத்தில் நான் வாய்ச்ச புத்தகத்தை எழுதிக்கிறது, I will help you to retain what you have. உங்களை எல்லார்டையும் பிறப்பால உரிமைகள் இருக்கு. உங்களை சிறையில் அடைக்கலாம், அரசியல் சட்டங்களை மாற்றலாம், பயங்கரவாத சட்டங்களை இயற்றலாம். ஆனால் உங்கள்கிட்ட இருக்கிறத பேணுறதுக்கு இந்த ஆத்மீய சக்தி, இந்த தர்மம், இந்த பிரபஞ்சத்தின் தர்மம் உங்களை காக்கும். அதுதான் கிருஷ்ணன் முதல் செய்தி. இரண்டாவது செய்தி, உன்னிட்ட என்ன இல்லையோ, எங்கள்கிட்ட விஞ்ஞானம் இல்லை, மரபடியில் வந்தாங்க, எங்கள்கிட்ட ஐ கிளவுடிங் இல்லை, ஸ்மார்ட் போன் இல்லை. இந்த மீடியா ஸ்டடியில் நாங்கள் பயன்படுத்துகிறோம். ஜப்பான்ல இருந்து வருது, கொரியால இருந்து வருது, அமெரிக்கால இருந்து வருது. அவன் சொல்றான் கிருஷ்ணன், அர்ஜுனா உன்னிட்ட என்ன இல்லையோ அதை நீ வளர்த்தெடுக்கிறதுக்கு நான் உனக்கு ஆவணம் செய்வேன். அது ஆங்கிலத்தில் சொல்றேன், அர்ஜுனா I will help you to attain what you lack. இன்றைக்கு எங்களுடைய சமூகத்தில் நவீனத்துவம் வேணும். அந்த நவீனத்துவத்தை நாங்கள் பெற்றெடுக்கணும். அந்த 2 விஷயம், இதுதான் ஆங்கிலத்தில் இந்த மாஸ்டர் சொல்லுவார். 2 விஷயம் முக்கியம் லைஃப்ல. நீங்கள் இன்றைக்கு பொங்கல் கொண்டாட பிரிசர்வேஷன். நீங்கள் ஒன்றும் அதை கிரியேட் பண்ணல, அது ஏற்கனவே எங்களுக்கு பிறப்புரிமையால கிடைத்தது. இதை விட இந்த முறையில் எத்தனை விளையாட்டு இருக்கு. ஏன் கிரீஸ் கம்பம் வேற இல்லை? கிரீஸ் கம்பம் வேற நான் ஒன்று பார்க்கிறேன். கிரீஸ கம்பத்தில் போட்டு எதிரி பாருங்க, இங்க இடம்புறையை நான் எதிரி பார்க்கட்டும், கைத்துல வருவேன். எங்க இளைஞர் கிரீஸ் கம்பம் வேற. அப்படி இதை நீங்கள் பேணுவீங்க. இது 2 மந்திரம் இம்பார்ட்டன்ட். பிரிசர்வேஷன். நான் கனடாவை சேர்ந்தவன். கனடாவுக்கு ஒரு இயல்பு இருக்கு. உங்களுடைய டீன் கம்பர்மல கனடாவில் சேர்ந்த அங்க வாழ்ற அங்க தெல்லிப்பள மாவட்டம். ஓகே, அதுக்கான ஒரு இயல்பு இருக்கு.
உங்க வேலன இடம்பெயர் இயல்பு இருக்கு, மதன் துண்ணாளர் இயல்பு இருக்கு, வயற்காரர் இயல்பு இருக்கு. இதுகளை நாங்கள் போயிடணும். இதை நாங்கள் போயினாடி எங்கள்கிட்ட பாரம்பரியம் அழிஞ்சுவோம். ரெண்டாவது ப்ரிசர்வேஷன், அடுத்த ப்ரோக்ரஸ். ப்ரோக்ரஸ் நீங்க நவீனத்துவம் அடையணும். உங்களுடைய டீன் எங்க படிச்சுட்டு வந்து காந்தி காமராஜ் இந்தியாவில், உங்க விக்னேஸ்வரன் பாண்டிச்சேரியில் படிச்சுட்டு வந்திருக்கிற திலீபன் நேற்று கேட்கிறார், எங்க சார் நான் போறதன் போங்க, திரையடலோடையும் திரவியந்தோடையும் வாங்க, போயிட்டு வாங்க, நின்றுடாதீங்க. தேங்க்யூ வெரி மச். திரைக்கடலோடி திரவியம் தேடுகின்ற தனது பிரதம விருந்தினர் உரையினை ஆற்றி சென்ற ஜாழ் பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் சி சர்க்குணராஜா ஐயா அவர்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டு அதனைத் தொடர்ந்து ஜாழ்ப்பாண பல்கலைக்கழகம் கலைப்பீட மாணவர் ஒன்றியம் பெருமையுடன் வழங்கிக் கொண்டிருக்கின்ற பொங்கல் விழா நிகழ்வுகள் 2025 சங்கமித்திருக்கின்றோம். இந்த அற்புதமான